வணக்கம். நான் உங்கள் சிவகவிதா. ஸோ இன்னைக்கு ஒரு மோர் ஒரு உணவும் பற்றியும் நம்ம தண்ணி இல்லாத இடத்துல போனால் எப்படி தண்ணி இல்லாமல் நம்ம மேனேஜ் பண்ணுறது சொல்லி 2 விஷயங்கள் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மோரை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, நான் கோல்டாக இருக்குது, நான் மோர் எடுத்துக்கலாமா, இல்லை தயிர் எடுத்துக்கலாமா, தயிர் சாப்பாடு சாப்பிட்லாமா சொல்லி நிறைய பேர் கேட்குறாங்க. ஆக்சுவலி மோர் நம்ம உடம்புல வாதம் பித்தம் கபம் இருக்குது, ஓகேங்களா. இந்த பித்தத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்னன்னா மோர். மோர் நார்மல் மோர் நீங்கள் எடுத்துக்கூடாது. அதில் கருவேப்பிலை இல்லை கொத்தமல்லி போட்டு மிக்சியில் அடித்து தான் சாப்பிட்ணும். அதாவது ரேஷியோ எப்படின்னா, 1 பங்கு தயிர்னா 3 பங்கு தண்ணி இருக்கணும், ஓகேங்களா. ஸோ நீங்கள் அந்த மிக்சியில் அடிக்கிறப்பவே எப்படி இருக்கணும்னா, மேலே அந்த அந்த கொழுப்பு மாதிரி படிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மோர் சாப்பிட்றப்போ தான் உடம்புக்கு ஆரோக்கியமாக இருக்கும். சும்மா நம்ம கையில் கலந்து சில பேர்லாம் சாப்பிடுவாங்க, அது மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, ஓகேங்களா. ஸோ இது ஒன்று. ஸோ மோர் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஃபீவர் அப்போ மட்டும் இதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. மிச்ச நேரம்லாம் நீங்கள் மோர் எடுத்துக்கோங்க. மோர் எப்பயுமே உடலுக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு தண்ணி இல்லாத பிளேஸுக்கு நம்ம போகிறோம், ஓகேவா. தண்ணி இல்லாத பிளேஸ் போகிறப்போ தண்ணி தாக எடுக்குது, பட் என்கிட்ட தண்ணி இல்லை. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஜஸ்ட்டு நாக்கை இது மாதிரி, ஓகேங்களா, இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக காற்றை இழுத்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணி அன்னத்தில் வைக்கிறப்போ உங்களுக்கு என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தாகம் தீர்ந்து போயிடும், ஓகேங்களா. இப்போ அது எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நாக்கை ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணுறோம். ஃபோல்ட் பண்ணோன்னே இது மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் மேலே அன்னத்தில் நம்ம வைக்கிறோம், ஓகேங்களா. ஸோ அன்னத்தில் வைக்கிறப்போ நல்லா ஒரு ஃப்ரெஷ்னஸாக இருக்கும், தண்ணி தாகமோ இதாகோ. இங்கே பாருங்கள், ஸோ தண்ணி தாகம் எடுக்கிறப்போ ஜஸ்ட் இது மாதிரி நாக்கை இழுத்து வெளியே இருக்க காற்றை இழுத்து உள்ளுக்குள்ளே வைக்கிறப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் இதாகிடும். பட் இது இழுக்கிறப்போ தயவு செஞ்சு நல்ல ஒரு அட்மாஸ்பியரில் நீங்கள் பண்ணுங்கள். இந்த தேவையில்லாத இந்த குப்பைக்கிட்ட அது மாதிரி தேவையில்லாத இடத்துல நீங்கள் தயவு செஞ்சு இது பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு ஃப்ரெஷ்ஷான